குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அரசின் நலத்திட்டங்களில் பயன்பெற, கல்வி வேலை வாய்ப்புகளில் சேர பல வகை சான்றிதழ்கள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக வருவாய், இருப்பிடம், ஜாதி, திருமணம், முதல் பட்டதாரி, வாரிசு சான்று போன்றவற்றிற்கு வருவாய்த்துறையை மக்கள் நாடுகின்றனர். இந்த சான்றிதழ் விரைவாக கிடைத்தால் மட்டுமே அவர்கள் சம்பந்தப்பட்ட பணிகளில் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க முடியும். இதை எளிமைப்படுத்த இ-சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்தது. இ-சேவை மையங்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் விஏஓவுக்கு செல்லும். அவர் அதை ஆய்வு செய்து வருவாய் ஆய்வாளருக்கு அனுப்புவார். அதன்பின் அந்த விண்ணப்பம் தலைமையிடத்து துணை தாசில்தார் அல்லது தாசில்தாருக்கு செல்லும். இந்த 3 கட்ட ஆய்வு நடைமுறை 50 ஆண்டுகளுக்கு முன் அப்போதைய சூழலுக்கு ஏற்ப வகுக்கப்பட்டது. இதில் மாற்றம் செய்ய வேண்டிய தேவை எழுந்துள்ளது. இதுகுறித்து வருவாய் அதிகாரி ஒருவர் கூறியதாவது: இப்போதைய நடைமுறைகள், சூழல்கள் அடிப்படையில் சான்றிதழ் வழங்குவதை எளிமைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். எஸ்சி, எஸ்டி அல்லாத பிற ஜாதி சான்றிதழ், வருவாய், இருப்பிடம், முதல் திருமணம், முதல் பட்டதாரி போன்ற சில வகை சான்றிதழ்களில் வருவாய் ஆய்வாளர் தலையீட்டை தவிர்க்கலாம். விஏஓ ஆய்வு செய்த பின் அந்த விண்ணப்பம் நேராக தாசில்தாருக்கு சென்றால் உடனடியாக சான்றிதழ் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். இதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து வருகிறோம். தானியங்கி பட்டா மாறுதல் பணி எளிமைப்படுத்தப்பட்டது போல் இந்த பணிகளிலும் மாற்றங்கள் தேவை என்றார்.